குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 9ஆம் பாடம். 9ஆம் பாடத்தில் நம்ம 8ஆம் பாடத்தில் பார்த்தோம் முக்கோணிகள் 1 என்றதுல 2 தேற்றம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு முக்கோணிகள் 2 என்ற பாடத்துல 2 தேற்றம் இருக்கு. ஒரு தேற்றமும் அதுல மறுதலை தேற்றமும் இருக்கு. இதுல முதலாவது தேற்றத்தை பார்ப்போம். பாடம் 9வது பாடம். இதுல முதலாவது தேற்றமா சொல்றாங்க, ஒரு இருசமபக்க முக்கோணி சொல்றாங்க. பாருங்க, இருசமபக்க முக்கோணின்னு சொன்னா அதுல 2 பக்கங்கள் சமனா காணப்படும். இந்த இருசமபக்க முக்கோணிகள்ல எதிர்கோணங்கள் இரண்டும் சமனாக காணப்படும் சொல்லி சொல்றாங்க. இதுதான் தேற்றமா நிறுவுங்க சொல்லி சொல்றாங்க. என்னவா, இருசமபக்க முக்கோணியில சமனான பக்கத்துக்கு எதிரான எதிர்கோணம் இரண்டும் சமனாக காணப்படும் என்றதை நிறுவி காட்டுட்டாம் சொல்லி சொல்றாங்க. முக்கோணி ஏபிசி சொல்லி எடுத்துக்கொள்வோம். அதுல அவங்க நிறுவ சொல்லி சொல்றது இப்ப என்ன தரவு, அதுல ஏபி சமன் ஏசி தானே. இது ஒரு இருசமபக்க முக்கோணின்னு சொன்னா இந்த பக்கமும் சமனா இருக்கும். அதுல எதிர்கோணங்கள் எந்தெந்த கோணம், ஏபிசி, கோணம் ஏபிசி சமன் கோணம் பிஏசி, பிசிஏ. இதுதான் அவங்க காட்ட சொல்றது. இதைத்தான் அவங்க நிறுவல் தேற்றத்தின்படி நிறுவி காட்டுங்க சொல்லி சொல்றாங்க. சரியா, இதுதான் தேற்றம். அதாவது சமனான இருசமபக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான எதிர்கோணங்கள் சமன் என்றதுதான் தேற்றம். இந்த தேற்றத்தை நம்ம எப்படியாவது சமனா வந்தது என்றதுதான் நிறுவப்போறோம். ஓகேயா, பாப்போம். ஓகே, இப்ப நான் நிறுவலுக்கு போறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப ஒரு இருசமபக்க முக்கோணியை வரைஞ்சு கொள்றேன். முக்கோணி ஏபிசி, இது ஒரு இருசமபக்க முக்கோணி. அப்ப ஏபி சமன் ஏசி என்ற தரவு இவ்வளவுதான் தரவா தந்திருக்கிறாங்க. இனி நம்ம ஒரு அமைப்போண்ட வரைஞ்சு கொள்ளுவோம். அந்த அமைப்பு எப்படி இருக்குமென்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கோணம் பிஏசி, இந்த கோணம் இந்த உச்சியின் ஊடாக இந்த கோணம் இரண்டாக இருசம கூறிடுற மாதிரி ஒரு அமைப்பொண்டு வரைய போறோம், ஒரு கோடொண்டு வரைய போறோம். இது நம்ம வரைஞ்சு கொள்ற அமைப்பா இருக்க போகுது. சரியா, இது இந்த கோணம் பிஏசி, கோணம் பிஏசி இரு சமகூறுற மாதிரி. சரியா, அப்ப இந்த 2 கோணமும் சமனா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அமைப்பொண்டு ஒரு கோடண்ட வரைகிறோம். அந்த கோடு இந்த பிசியில டி என்ற புள்ளியில சந்திக்குது என்ற மாதிரி நம்மளே எடுத்துக்கொள்வோம். சரியா, இவ்வளவு நம்ம அமைப்பு. இப்ப நிறுவல் எழுதுறதுக்கு நிறுவல் எழுதுற மெத்தட்டை சொல்றேன் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எழுதணும், நிறுவ வேண்டியது என்ன, சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்றதன் நிறுவனம். இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என்றதுதான் நிறுவ வேண்டியது. அப்ப ஏபிசி, கோணம் ஏபிசி சமன் கோணம் பிசிஏ இல்லாட்டி ஏசிபி, ஏசிபி. இதுதான் நிறுவ வேண்டியது. சரியா, அவங்க தந்த தரவை அதுக்குள்ள குறிச்சு கொள்ளலாம். தரவு என்ன தரவு தாராங்க, பக்கம் பிஏ சமன் பக்கம் ஏசி. சரியா, பக்கம் ஏபி இந்த பக்கம் சமன் ஏசி. இது அவங்க தந்த தரவு. சரியா, இது மட்டும்தான் இங்க தரவா தரப்படுது. நம்ம ஒரு அமைப்பு நம்ம தான் ஒன்றை வரைஞ்சிருக்கிறோம். அதை அதுக்கு கீழே எழுதி கொள்ளுவோம். அமைப்பு என்ன, கோணம் பிஏசி, கோணம் பிஏசி இரு சமகூறிடுமாறு கோணம் பிஏசி, கோணம் பிஏசியினை இரு சமகூறிடுமாறு ஏடி எனும் கோட்டினை வரைதல். ஏடி இணை வரைதல்.
சரியா? இது நம்ம எடுத்துக்கொண்ட அமைப்பு. ஓகேயா? பாருங்க என்ன எடுத்திருக்கிறோம். ஒரு இருசமபக்க முக்கோணி. இருசமபக்க முக்கோணின்னு சொன்னா பக்கம் ஏபி சமன் பக்கம் ஏசி. சரியா? அவ்வளவுதான் அவங்க தரவா தாராங்க. இப்ப அந்த தேற்றத்தை நிறுவனத்துக்கு நம்ம என்ன எடுத்திருக்கிறோம், பிஏசி என்ற கோணத்தை இருசமக்கூறுற மாதிரி ஒரு கோட்டால வெட்ட போறோம், பிரிக்க போறோம். அந்த பிரிச்சா இந்த ஏபிடி சமன் டிஏசி வார மாதிரி பிரிக்க போறோம். அந்த பிரிக்கிறது ஏடி என்ற கோடு, அதாவது பிசியை இந்த டி வந்து சந்திக்குது என்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம். சரியா? அதை எங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. நிறுவ வேண்டியது இந்த கோணமும் இந்த கோணம் சமன் சொல்லி நிறுவப்போறோம். தரவா என்ன தந்திருக்காங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் தரவா தந்திருக்கிறாங்க. நம்ம எடுத்துக்கொண்ட அமைப்பை வந்து நான் இங்க எழுதியிருக்கிறேன். சரியா? அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது என்ன, நிறுவல். நிறுவலுக்கு எப்படி எப்படி எழுதுறேன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்தியாவில் எழுதுறேன் பாருங்க. இப்ப நிறுவல் நிறுவல் சொல்லி அடுத்த லைன், இதுக்கு கீழே வர லைன் இங்க எழுதுறேன் பாருங்க. நிறுவல். இப்ப நம்ம இங்க என்ன நிறுவலை மேற்கொள்ள போறோம்னு சொன்னா பாத்துக்கொள்ளுங்க. இந்த முக்கோணி இருக்குதானே, இந்த முக்கோணி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டு முக்கோணிகள் உங்களுக்கு தெரியுதா? ஏற்கனவே இருந்தது ஒரு இருசமபக்க முக்கோணி. அதுல நம்ம இந்த ஏடி என்ற கோடை வந்து வரைஞ்சதன் மூலம் இத பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு முக்கோணிகள் மாதிரி பிரிஞ்சிருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணிகளையும் ஒருங்கி செய்யும் என்ற தேற்றத்தின் மூலம் இந்த ரெண்டு முக்கோணியையும் ஒருங்கி செய்தன்னு சொல்லி காட்டுனா, ஒரு முக்கோணி இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செஞ்சா ஒருங்கி செய்ததுக்கு நம்ம 3 ரூல்ஸ் வந்து காட்டுவோம். அதாவது 3 தரவுகள் ஒருங்கி செய்தன்னு சொல்லி காட்டி அதுல இருக்கிற ஏனைய உறுப்புகளும் சமனன்னு சொல்லி காட்டலாம் தானே. அப்ப இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்தன்னு காட்டிட்டா இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கலாம் தானே. அதைத்தான் இங்க செய்ய போறேன். இப்ப நான் ஏனைய சமனான அவங்க தந்திருக்கிற தரவு நம்ம உருவாக்கின அமைப்பு இவள்த்தையும் வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யுது சொல்லி காட்டப்படுறேன். பாத்துக்கொள்ளுங்க. நிறுவல்ல ஃபர்ஸ்டா அதான் எழுத போறேன். என்ன, முக்கோணி ஏபிடி கமா முக்கோணி ஏசிடியில். முக்கோணி ஏபிடி எந்த முக்கோணி, இந்த முக்கோணி. அடுத்தது இந்த முக்கோணி, ரெண்டு முக்கோணியை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். முக்கோணி ஏசிடியில். சரியா? இந்த ரெண்டு முக்கோணியும் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறேன். இப்ப என்ன செய்ய போறேன், ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்து சொல்லி காட்ட போறேன். பாருங்க இதுல பாருங்க. இப்ப நான் என்னென்ன சமனா இருக்கு என்று சொல்லி குறிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் தானே. ஏன், நான் இங்க ஒரு அமைப்பு வரைஞ்சனா இந்த கோணம் ரெண்டும் இரு சமகூறிடுற மாதிரி தான் இந்த ஏடி என்ற கோடை வந்து வரைஞ்சிருக்கிறேன். அப்ப இந்த கோணமும் சமன். பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணிலையும் இது வந்து ஒரு பொது பக்கமா இருக்கு. இந்த முக்கோணியில பாத்தீங்கன்னு சொன்னாலும் இது ஒரு பக்கம், இந்த முக்கோணியில பாத்தீங்கன்னு சொன்னாலும் இது ஒரு பக்கம். பிறகு தரவின்படி இது ஒரு இருசமபக்க முக்கோணி. அப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். இந்த மூன்று தரவுகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வருது, பக்கம் கோணம் பக்கம் ரெண்டு வாரதால இந்த ரெண்டு முக்கோணிகளின் என்ன ரூல் சுகமையை ஒருங்கி செய்ய போது பக்கம் கோணம் பக்கம் என்ற முதலாவது நம்ம ஏற்கனவே படிச்ச நம்ம முக்கோணிகள் ஒருங்கி செய்து அந்த முதலாவது நிறுவலின் படி இங்க வந்து முதலாவது சந்தர்ப்பத்தின்படி இங்க வந்து ஒருங்கி செய்ய போகுது. அப்ப நான் இந்த தரவுகளை வந்து கீழே எழுதி இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்து சொல்லி எழுதி கொள்றேன். பாருங்க, நேரடியா எழுதுறேன். ஏபி பக்கம் ஏபி சமன் பக்கம் ஏசி. பிராக்கெட்டுக்குள்ள காரணம் என்ன கொடுக்கணும், ஏபிசி ஒரு இருசமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி. சரியா? இந்த ரெண்டு பக்கம் சமன்ன்றது காரணம் கொடுத்திருக்கிறேன். ஏபிசி என்றது ஒரு இருசமபக்க முக்கோணி. சரியா? பிறகு அடுத்த காரணம் கொடுக்கிற அடுத்த தரவு வந்து எழுதப்படுறேன். ஏடி சமன் ஏடி. ஏன், ஏடி என்ற பக்கம் இரண்டு முக்கோணிலையும் இருக்கிறதால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொது பக்கம் என்று சொல்லி பிராக்கெட்டுக்குள்ள வந்து காரணம் கொடுத்து கொள்ளலாம், பொது பக்கம். சரியா? அடுத்து என்ன எழுதலாம், இந்த ரெண்டு கோணமும் சமன். அப்ப கோணம் பிஏடி சமன் பிஏடி, கோணம் பிஏடி சமன் கோணம் டிஏசி. இதுக்கு பிராக்கெட்டுக்குள்ள என்ன காரணம் கொடுக்கலாம், ஏடி இல்ல பிஏசி இணை ஏடி இரு சமக்கூறிடுது.
இரு சம கூறிடுகிறது. சரியா? மூன்று தரவுகள், அதுல 3 உறுப்புகள் சமன் சொல்லி காட்டிட்டேன். என்னன்னு, ஒரு பக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன் சொல்லி ஒன்று எழுதிட்டேன். அடுத்தது இது வந்து பொது பக்கம் சொல்லி எழுதிட்டேன். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோணம் சமன் சொல்லி நிறுவிட்டேன். இப்ப 3 உறுப்புகள் சமன் சொல்லி காட்டினா 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்தன்னு சொல்லி எழுதலாம் தானே. சோ நான் அடுத்ததில் நேரடியாக எழுதுறேன். முக்கோணி ஏபிடி ஒருங்கி செய்யும் முக்கோணி ஏசிடி. என்ன ரூல்ஸுக்கு அமைய? பக்கம் கோணம் பக்கம். பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுப்பீங்க? பக்கம் கோணம் பக்கம். சரியா? இப்ப நான் ஒருங்கி செய்தேன்னு சொல்லி காட்டிட்டேன். ஓகேயா? இப்ப நான் நிறுவல்ல என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த 2 முக்கோணியை நான் தான் எடுத்திருக்கிறேன். அந்த 2 முக்கோணி ஒருங்கி செய்து என்று சொல்லி காட்டிட்டேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நமக்கு அவங்க நிறுவ வேண்டியது என்று என்னத்தை சொல்லி இருக்கிறாங்க? இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்று தான் நீ காட்டணும். இப்ப நான் செஞ்சிருக்கிறேன் என்ன? 2 முக்கோணி ஒருங்கி செய்துன்னு சொல்லி காட்டிட்டேன். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு முக்கோணில மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். 3 பக்கங்கள் 3 கோணங்கள். அதுல ஏதாவது 3 உறுப்புகள் சமன் சொல்லி காட்டினா அந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என்றது ரூல்ஸ். ஒருங்கி செஞ்ச பிறகு அந்த முக்கோணியில எஞ்சி இருக்கிற 3 உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா சமன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் 3 உறுப்புகள் சமன் சொல்லி காட்டி இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யும் என்று சொல்லி எழுதிட்டேன். இனி என்ன செய்யலாம்? அதுக்குள்ள எஞ்சி இருக்கிற உறுப்புகள் சமன் சொல்லி காட்டலாம் தானே. காட்டுனா இந்த முக்கோணில இந்த கோணம் மிஞ்சி இருக்கு, இந்த முக்கோணில இந்த கோணம் மிஞ்சி இருக்கு தானே. அப்ப அதை நேரடியாவே கொடுக்கலாம் தானே, அந்த 2 கோணமும் சமன் சொல்லி. அதை நான் நேரடியாவே கீழே கொடுக்க போறேன். பாருங்க, கோணம் ஏபி டி என்ன கொடுக்க போறேன்? இந்த 2 முக்கோணியில இந்த என்ன சொல்லி இருக்கிறேன்? அப்ப கோணம் ஏபிடி சமன் கோணம் ஏசிடி. சரியா? இப்ப நான் இந்த முக்கோணி நிறுவனத்தின் படி இது 2ம் சமன் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆனா பாருங்க, இப்படி நம்ம கொடுத்து போட்டு விடையலாம். ஏனென்றா நமக்கு நிறுவ வேண்டியது இந்த பெரிய முக்கோணியை வச்சுதான் நிறுவனம். இப்ப நம்ம தானே உருவாக்கி இருக்கிற ஏடி என்ற கோடு. அப்ப இது டி என்றது தரவுல அவங்க அந்த தரவின் படி இல்ல. அப்ப நம்ம தான் உருவாக்குனது. அதை வச்சுக்கொண்டு நம்ம விட கொடுத்து வரலாமா? இல்ல. அப்ப எப்படி செய்யணும்? இந்த டி என்றது இந்த கோட்ல ஒரு பக்கம் தான், ஒரு புள்ளி தானே. அப்ப இந்த கோடை நம்ம நேரடியாவே சின்னு சொல்லி கொடுக்கலாம் தானே, பிசின்னு சொல்லி. அப்ப எப்படி எடுக்கலாம்? ஏ பி சி என்றும் இந்த கோணத்தை வந்து சொல்லலாம். இதுல ஒரு புள்ளி இருக்குன்னு சொன்னா அதை இதையும் இந்த புள்ளியை வச்சுக்கணும் சொல்லலாம் தானே. அப்ப கோணம் ஏபிசி சமன் ஏசி இந்த டியை விட்டு பி என்று சொல்லி அடுத்த லைன்ல வந்து கொடுக்கணும். கொடுத்தாதான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். இப்படியே கொடுத்துட்டு வர்றல்ல. சொன்னா நிறுவ வேண்டியது எது? ஏபிசி சமன் ஏசிபி. இதுன்னு சொல்லிக்காங்க. நம்ம இடைக்குள்ள இருக்கிற டியை வச்சுக்கொண்டுதான் கொடுத்திருக்கிறோம் இது வரைக்கும். பிறகு என்ன செய்யணும்? அடுத்த லைன்ல இத வந்து கடைசியா வந்து எழுதி கொள்ளுவோம். எப்படி வரும்? கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏசிபி. இப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து தானே. நம்ம என்னத்தை நிறுவனமோ அதை வந்து எழுதிட்டோம் தானே. சரியா? பார்த்துக்கொள்ளுங்க. எங்க ஆரம்பிச்சு எது வரைக்கும் எப்படி ஓர்டர்ல செஞ்சிருக்கிறேன் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியா வந்து விளங்கும். இது டவுட்னு சொன்னா மைக் ஆன் பண்ணி வந்து கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? பாருங்க, முக்கோணிகள் 2 என்ற பாடத்துல 9 பாடத்துல முதலாவது ஒரு தேற்றம் மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு இருசமபக்க முக்கோணியில அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் 2ம் சமனாக காணப்படும் என்றதுதான் அந்த தேற்றம். அந்த தேற்றத்தை எப்படி நிறுவுறது என்று சொல்லி கேட்டா, நிறுவ வேண்டியது என்ன? இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் சொல்லிதான் நிறுவனம். அதுக்கு தரவு வந்து 2 பக்கங்கள் சமன். ஏன் ஒரு இருசமபக்க முக்கோணின்னு சொன்னா 2 பக்கங்கள் சமனா இருக்கும். அது வந்து தரவு. அமைப்பொண்டு நான் உருவாக்கி இருக்கிறேன். எப்படி? இந்த கோணம் இந்த கோணத்தை தான் நிறுவனம். அப்ப இந்த கோணம், இந்த பிஏசி என்ற கோணம் இரு சமகூறுற மாதிரி ஒரு ஏடி என்ற கோணம் வந்து வரைஞ்சிருக்கிறேன் எனது தேவைக்காக. அதாவது 2 முக்கோணி ஒருங்கி செய்தன்னு சொல்லி காட்டி நான் செய்யறதுக்காக நான் தான் உருவாக்கி இருக்கிறேன். அப்ப இந்த ஏடி என்ற கோடை வரைஞ்சாச்சு.
அதுக்கு பிறகு என்ன செய்ய போறேன், ரெண்டு முக்கோணிகளை ஒருங்கி செய்து என்ற தேற்றத்தின் அடிப்படையில ஒருங்கி செய்வ காட்டிட்டு அதுக்கு பிறகு சமனான உறுப்புகள் சமனன்னு சொல்லி காட்டப்பறேன். எஞ்சிருக்கிற உறுப்புகள் சமனன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் எடுத்திருக்கிறேன். பிறகு என்ன செஞ்சிருக்கிறேன் பாருங்க, ரெண்டு முக்கோணியம் ஒருங்கி செய்யன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். என்ன ரூல்ஸுகமைய, பக்கம் கோணம் பக்கம் என்ற ரூல்ஸுகமைய ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்து காட்டியாச்சு. இனி காட்டின பிறகு என்ன, முக்கோணியில எஞ்சி இருக்கிற உறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காவே சமனன்னு சொல்லி வரும். அதை காட்டிட்டேன். பிறகு இதோட காட்டிட்டு விடலாமா? இல்ல, நமக்கு கேட்ட கேள்வி இந்த அவங்க தரவுல தந்த கேள்வியை வச்சு, தரவுல தந்த முக்கோணியை வச்சுதான் நம்ம எழுதணும். சோ அந்த டி என்றதை விட்டு அதுக்கு பதிலா சி என்ற புள்ளியை நம்ம உபயோகிச்சு இந்த கடைசி விடியை வந்து எடுத்திருக்கிறேன். பாத்துக்கொள்ளுங்க. இது டவுட்னு சொன்னா உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி நீங்க கேட்கலாம். சரியா? இதுல அடுத்த தேற்றமா அவங்க சொல்ற இந்த பாடத்துல அடுத்த தேற்றமா என்னது சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த தேற்றத்தின் மறுதலையே சொல்றாங்க. இதுல மறுதல்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா, சமனான கோணங்கள் இங்க வந்து என்ன தராங்க, ஏற்கனவே சொன்னவங்க இருசமவுக்கு முக்கோணில ரெண்டு சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனன்னு சொல்லி நிறுவன மாதிரி இங்க என்னது சொல்றாங்கன்னு சொன்னா, சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கம் சமன் என்றதை நிறுவ சொல்றாங்க. அதுக்கு அப்படி செய்யப்பறம் இதே மாதிரிதான் செய்யப்பறம். இங்க வந்து பக்கத்து சமன் காட்டணுமா, இங்க வந்து நம்ம கோணத்தை சமன் சொல்லி காட்டணுமா, இங்க என்ன செய்யப்பறம் பக்கத்து சமன் காட்டப்பறம். அதுக்கும் இதே மாதிரிதான் அமைப்பு கீறப்பறம். இங்க நம்ம என்ன ரூல்ஸுக்கு அமைய ரெண்டு முக்கோணி ஒருங்கி செய்து சொல்லி காட்டப்பறோம்னு சொன்னா, கோணம் கோணம் பக்கம் இந்த கோணத்தையும் இந்த பக்கத்தையும் சமன் சொல்லி காட்டி ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யன்னு சொல்லி காட்டி போட்டு ரெண்டு முக்கோணிகள் எஞ்சி இருக்கிற உறுப்புகள் சமன் என்று ரூல்ஸுக்குமே நான் செய்ய போறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம என்ன பார்த்தோம், முக்கோணிகள் இரண்டு என்ற பாடத்துல ஒரு தேற்றம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு இருசமவுக்க முக்கோணி தாராங்களாம். ஒரு இருசமவுக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்று சொல்லி ஒரு தேற்றம் இருக்கு. அந்த தேற்றத்தை எப்படி நிறுவுற என்றதுதான் இந்த இப்ப நான் விளங்கப்படுத்தினது. இதுல இப்ப உங்களுக்கு விளங்காட்டி கேளுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்களா? நான் இப்ப ஏன் இப்படி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? இப்ப நிறுவ வேண்டியதுன்னு சொல்லி நம்ம என்னது போட்டிருக்கிறோம், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்று சொல்லி அவங்க நிறுவல், அதாவது அந்த நிறுவல் தான் இங்க நம்ம செய்ய போறோம். சோ இங்க நான் இது போட்டிருக்கிறேன். இது தரவு என்ன, தரவு அவங்க ஒரு இருசமவுக்க முக்கோணி தந்திருக்கிறதால இங்க தரவு என்ன, ஏபி பக்கம் ஏபி சமன் ஏசி பக்கம் ஏசி என்றது இங்க நான் தரவுன்னு சொல்லி குறித்திருக்கிறேன். அமைப்பு இந்த டி என்னத்துக்காக உருவாக்கி இருக்கிறோம் சொல்லுங்க, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்களேன் நான் கேட்கறதுக்கு. இப்ப நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தினால், இதுல விளங்காட்டி இது டவுட்னு சொன்னா கேளுங்க. நீங்க தாராளமா கேட்கலாம். இது டவுட்னு சொன்னா, இது விளங்கல்ல, இப்ப நான் இதுக்கு முதல் விளங்கப்படுத்தினதுல சரி. அப்ப நம்ம அடுத்ததுக்கு போவோமா, அடுத்த விஷயத்துக்கு. சரியா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுக்கு முதல் தந்ததை பார்த்தோம்னா,
ஒரு இரு சமவக்க முக்கோணி தந்து இரு சம பக்கம் சொன்னா 2 பக்கங்கள் சமன், அதுல கோணங்கள் எதிரே உள்ள கோணங்கள் சமன் சொல்லி நிறுவரு. அதுதான் பார்த்தனமே. அந்த ஒரு தேற்றம் சொல்லி பார்த்தனமே என்ன, இரு சமவக்க முக்கோணிகள்ன்ற அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற தேற்றத்தை நிறுவனமே. இப்ப அடுத்த விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேற்றத்தின் மறுதலை, இந்த தேற்றத்தின் மறுதலை தேற்றம். மறுதலை தேற்றம் என்றா இப்ப ஏற்கனவே தந்தவங்க என்ன, சமனான பக்கங்கள் தந்து சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன் என்றதுதான் நிறுவ வேண்டி இருந்தது. இப்ப அதுல மறுதலைன்னு சொன்னா அதுல எதிர்மாறு எப்படி வரும், சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் என்றதுதான் இந்த தேற்றம். இந்த தேற்றத்தை எப்படி நிறுவப்பறம் என்று சொன்னா அதே மாதிரி தான் நம்ம முக்கோணிய வரைஞ்சு கொள்ளப்பறம். அந்த முக்கோணி மட்டும்தான் தரவா தாராங்க. அந்த முக்கோணியில என்ன தரவு, 2 கோணங்கள் சமன், அந்த கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமன் என்றதுதான் நம்ம நிறுவப்பறம். அப்ப இதுக்கு முதல் நம்ம யூஸ் பண்ண மாதிரியே ஒரு அமைப்பை வரைஞ்சு அதை நம்ம நிறுவப்பறம். சரியா, இப்ப எழுதி காட்டுறேன் பாருங்க. முக்கோணி ஏ பி சி. இந்த முக்கோணியில இப்ப தரவா தாரது ஏபிசி, கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏசிபி. இந்த கோணங்கள் ரெண்டும் சமன் என்று சொல்லி தாராங்க தரவு. இப்ப நம்ம நிறுவ வேண்டியது பக்கம் ஏபி சமன் பக்கம் ஏசி. இதுதான் என்ன நிறுவ வேண்டியது. சரியா, இந்த பக்கங்கள் இரண்டும் சமன் என்று சொல்லிதான் நிறுவப்பறம். எப்படி வருகிறது, இப்ப சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமன் என்றுதான் நிறுவப்பறம். சரியா, அப்ப ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி இந்த முக்கோணிக்கு எப்படி நம்ம நிறுவலை செய்யலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு நிறுவல் ஒன்று செஞ்சு காட்டிட்டேன், ஒரு தேற்றம் நான் உங்களுக்கு நிறுவி காட்டிட்டேன். இந்த நிறுவல் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எதிர்மறை மறுதலைன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த தேற்றத்துக்கு ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஒரு அமைப்பு செய்யணும்னு சொன்னான். அந்த அமைப்பை எப்படி செய்யலாம், மைக்கோன் மணி சொல்லுங்களேன். உங்களுக்கு விளங்கிட்டா விளங்கலையான்னு சொல்றது எங்களுக்கு தெரியாதானே. நாங்க இப்ப விளங்கப்படுத்துறதுக்கு விளங்கிட்டு விளங்கல அப்படி நீங்க ஏதாச்சும் சொன்னாதான் எங்களுக்கு அதுக்கு மேல நாங்க படிப்பிட்டு கொண்டு போகலாம். இப்ப நீங்க ஒண்ணு சொல்லாட்டி நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றேன் எங்களுக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு எடுக்கிறதா இல்ல விளங்கல எடுக்கிறதா. இப்ப நான் இதுக்கு முதல் விளங்கப்படுத்தினதுல வச்சுக்கொண்டுதான் இதுல ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க சொன்னாதான் உங்களுக்கு விளங்கிட்டு எடுத்து நாங்க அடுத்ததுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போகலாம். கொஞ்சம் சொல்லுங்களேன் யாராச்சும். சரி, இப்ப நான் விளங்கப்படுத்துறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு நிறுவ வேண்டியது என்ன, இப்ப தரவு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு முக்கோணில 2 கோணங்கள் சமன் என்றது தரவு. நம்ம நிறுவ வேண்டியது அந்த கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமன் என்றதுதான் நிறுவ வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம ஒரு அமைப்பை வரைஞ்சு கொள்வோம் பாருங்க. அந்த அமைப்பு அப்படி வரையப்படுறோம்னு சொன்னா இதுக்கு முதல் நான் வரைஞ்ச மாதிரி தான் வரையப்படுறேன். எப்படி, கோணம் பிஏசி, இந்த கோணத்தை இரு சமகூறுற மாதிரி ஒரு கோடொண்ட வரையப்படுறேன். சரியா, இரு சமகூறிடுது. இந்த கோணம் பிஏசி என்ற கோணம் இரு சமகூறிடுது என்று சொன்னா இந்த கோட்டுக்கு இஞ்சால இருக்கிற கோணமும் இங்கால இருக்கிற கோணமும் சமன் என்ற மாதிரி நான் எடுக்க போறேன். சரியா, இந்த கோடு எங்க சந்திக்குதுன்னு சொன்னா பிசியில டி என்ற புள்ளியில சந்திக்குது. இதுதான் இங்க நான் அமைப்பா எடுத்திருக்கிற விஷயம். சரியா, இப்ப பாருங்க,
தரவு என்ன? ரெண்டு கோணங்கள் சமன். ஏபிசி என்ற கோணமும் ஏசிபி என்ற கோணமும் சமன் என்றதுதான் இங்க வந்து தரவு. தரவுக்கு பிறகு நான் ஒரு அமைப்பை வரைஞ்சிருக்கிறேன். என்ன? கோணம் டிஏசிய இருசம கூறுற மாதிரி டி என்ற புள்ளி அமைகிற மாதிரி ஏடி என்ற கோணம் வந்து வரைஞ்சிருக்கிறேன். சரியா? இப்ப பாருங்க, ஏற்கனவே ஒரு முக்கோணி தெரிஞ்சது, இப்ப உங்களுக்கு ரெண்டு முக்கோணிகள் தெரியும். எப்படி இருக்கு அந்த முக்கோணி? ஏபிடி என்ற ஒரு முக்கோணி, ஏசிடி என்ற ஒரு முக்கோணி, ரெண்டு முக்கோணிகள் தெரியுது. இப்ப என்ன செய்யலாம்? நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்து என்று சொல்லி காட்டணும் என்று சொன்னா ஏனைய உறுப்புகள் சமன் என்று சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நம்ம காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நான் அது கீழே இப்ப நம்ம நிறுவலுக்கு என்னென்ன செய்யணும்ன்றத ஓர்டரா எழுதுவோம். நிறுவ வேண்டியது, அதுக்கு பிறகு தரவு, அதுக்கு பிறகு நம்ம என்ன அமைப்பு உருவாக்கி இருக்கிறோமோ அந்த அமைப்பு, அதுக்கு பிறகு என்ன எழுதணும்? நிறுவல். சரியா? அப்ப முதலாவது ஸ்டெப் என்ன எழுதணும்? நிறுவ வேண்டியது. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவோம்? முதலாவது ஸ்டெப் நிறுவ வேண்டியது. நிறுவ வேண்டியதை எழுதுவோம். சரியா? நிறுவ வேண்டியது என்ன? இப்ப இங்க ஏற்கனவே கோணங்கள் சமன் சொல்லி நிறுவனம் கோணம் இதுல. இப்ப இதுல என்ன நிறுவனம்? ஏபி சமன் ஏசி. இதுதான் நிறுவ வேண்டியது. அப்ப நிறுவ வேண்டியதுக்குள்ள என்ன எழுதுவோம்? பக்கம் ஏபி சமன் பக்கம் ஏசி. சரியா? அடுத்தது தரவு. தரவு என்ன தந்திருக்கிறாங்களோ அதை தரவுன்னு சொல்லி எழுதிட்டு அதுல தரவை வந்து குறிச்சு கொள்ளுவோம். அடுத்த ஸ்டெப் என்ன? தரவு. தரவுன்னு சொல்லி போட்டுட்டோம். இதுல தரவு வந்து குறிச்சு கொள்வோம். என்ன? இந்த கோணங்கள் இரண்டும் சமன்ன்றது தானே தரவு. அப்ப கோணத்தை வந்து நம்ம குறிச்சு கொள்வோம். கோணம் ஏபி சி சமன் கோணம் ஏசிபி. இதுதானே தரவு. இந்த முக்கோணில இது நம்ம தானே உருவாக்கி இருக்கிறோம். அப்ப இதை வச்சுக்கொண்டு தரவு எழுதுறல்ல, தரவு இந்த பெரிய முக்கோணியை வச்சுக்கொண்டு தான் எழுதுற. இனி அமைப்பு. இனி என்ன அமைப்பு நம்ம வரைஞ்சிருக்கிறோம் என்றத நம்ம வந்து இங்க வந்து எழுதி கொள்ளுவோம். சரியா? அடுத்த வரிய பாத்தீங்கன்னு சொன்னா அமைப்பு. இப்ப அமைப்புல என்ன வரைஞ்சிருக்கிறோம்? என்ன அமைப்பு நம்ம உருவாக்கி இருக்கிறோம் பாருங்க. கோணம் ஏபிடி ஏபிசிய இருசம கூறுற மாதிரி பக்கம் ஏடி கோடு ஏடி வந்து வரையப்பட்டிருக்கு. சரியா? அது வந்து நம்ம அமைப்புகளை எழுதி கொள்வோம். என்ன? பிஏசி கோணம் பிஏசி இனை இரு சமக்கூறிடுமாறு ஏடி வரையப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம இங்க எடுத்த அமைப்பா இருக்க போகுது. பாருங்க, முன்னுக்கு இருந்து பாருங்க, மேல இருந்து பார்த்து வாங்க. ஒரு முக்கோணி தாராங்க. இதை விட்டு பாருங்க, ஒரு முக்கோணி தாராங்க ஏபிசி என்ற முக்கோணி. அதுல என்ன தரவை தாராங்க? கோணம் இந்த கோணமும் சமன் என்றது தரவா தாராங்க. ஏபிசி சமன் ஏசிபி. இந்த கோணமும் தரவு. இதுல இப்ப நிறுவ வேண்டியது என்ன? அந்த சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமன் என்றதுதான் நிறுவ வேண்டியது. சரியா? அப்ப பிறகு நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? அமைப்பு நம்ம என்ன உருவாக்கி இருக்கிறோம்? கோணம் பிஏசி. இந்த கோணத்தை இரு சமக்கூறுற மாதிரி டி என்ற கோடை வந்து வரைஞ்சிருக்கிறோம். ஏடி என்ற கோடை வந்து வரைஞ்சிருக்கிறோம். அந்த டி என்ற புள்ளி எதுல இருக்கு? டிசி என்ற பக்கத்துல வந்து டி என்ற புள்ளி இருக்கு. இவ்வளவும் இந்த முக்கோணி இந்த படத்துல வந்து இருக்கு. படத்தை வச்சுக்கொண்டு இவ்வளவு நமக்கு விளங்கணும். சரியா? பிறகு கீழே வந்து நிறுவலுக்கு போறோம். நிறுவலுக்கு போனா நிறுவ வேண்டியது, அதாவது இப்ப நிறுவல் ஒன்று செய்ய போறோம்னு சொன்னா ஒரு ஓர்டர் ஒன்று இருக்கணும், ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று, ஒரு ஒழுங்கான ஒரு ஓர்டர் ஒன்று இருக்கணும். அதுல முதலாவது எழுத வேண்டியது பாத்தீங்கன்னு சொன்னா நிறுவ வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் வரி. முதலாவது வரியில வந்து இருக்க போகுது. முதலாவது வரியில என்ன இருக்க போகுது? நிறுவ வேண்டியது. இங்க நிறுவ வேண்டியது என்ன? பக்கம் ஏபி சமன் பக்கம் ஏசி. இதுதான் நிறுவ வேண்டியதா இருக்க போகுது. அப்ப அத வந்து எழுதியிருக்கிறேன்.
அடுத்தது என்ன? தரவு. தரவை வந்து குறிச்சு கொள்ளலாம். தரவுல என்ன தந்திருக்கிறாங்க? ஒரு முக்கோணில 2 கோணங்கள் சமன்னு சொல்லி தரவா தந்திருக்கிறாங்க. அதை நம்ம எழுதி கொள்ளுவோம். என்ன? கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏசிபி. இதுதானே தரவு. இந்த கோணமும் இந்த கோணம் தானே சமன்னு சொல்லி தரவா தந்திருக்கிறாங்க. அதை நம்ம அதுக்கு கீழே தரவுன்னு சொல்லி எழுதி கொள்ளுவோம். அதுக்கு பிறகு என்ன? நம்மளே ஒரு அமைப்பொண்டு உருவாக்குறோம். ஏன்? அந்த முக்கோணிகள் இந்த முக்கோணில சமனன்னு சொல்லி காட்டுறதுக்கு, 2 பக்கங்கள் சமனன்னு சொல்லி காட்டுறதுக்கு நான் உருவாக்கி இருக்கிறேன் ஒரு அமைப்பு. ஏன் உருவாக்கி இருக்கிறேன்? 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்தன்னு சொல்லி காட்டணும் என்று சொன்னா, அந்த முக்கோணி 2 ஒருங்கி செய்யறதுக்கு 6 உறுப்புகள்ல 3 உறுப்புகள் வந்து நம்ம சமனன்னு சொல்லி காட்டப்படுறோம். காட்டின பிறகு அந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்து சொல்லி வந்துடும். அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எஞ்சி இருக்கிற 3 உறுப்புகள் எஞ்சி இருக்கிற மற்ற முக்கோணியின் உறுப்புகளுக்கு சமனா இருக்கும் என்றதை காட்டுறதுக்காகத்தான் இங்க 2 முக்கோணிகளை உருவாக்கி இருக்கிறான். இப்ப பாருங்க, இங்க 2 முக்கோணிகள் தெரியுதா? இந்த 2 முக்கோணியையும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தரவை யூஸ் பண்ணி ஒரு ஒருங்கி செய்வை மேற்கொள்ளலாம். மேற்கொண்டா இதுவும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன், இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். இது ஒரு பொது பக்கமா காணப்படுகிறது. இப்ப இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்து என்று நிறுவிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லலாம்? 2 முக்கோணிகள் ஒருங்கி செஞ்ச பிறகு எஞ்சி இருக்கிற உறுப்புகள் மற்ற முக்கோணியின் எஞ்சி இருக்கிற உறுப்புகளுக்கு சமனா இருக்கும் என்றது அடுத்த லைன்ல வந்து கொடுத்து கொள்ளலாம். சரியா? பாருங்க பாருங்க, இப்ப எந்தெந்த முக்கோணியை நான் எடுக்கணும் சொல்லுங்க கொஞ்சம். இப்ப ஒருங்கி செய்ய காட்டுறதுக்கு எந்தெந்த முக்கோணிகளை எடுக்கணும்? ஏபிடியும் ஏசிடியும். ஓகே, இப்படி சொல்லுங்க கொஞ்சம். நான் அடிக்கடி கேட்கிற நேரம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாதான் நீங்க டச்ல இருக்கீங்க, உங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லி நான் நினைச்சு கொள்ளலாம். சோ இப்படி கேட்கிற நேரம் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேயா? அடுத்து என்ன எழுதலாம்? அடுத்து என்ன ஸ்டெப் எழுத போறோம்? நிறுவல். சரியா? நிறுவல் என்ற ஸ்டெப் வந்து அடுத்த வந்து எழுத போறோம். எழுதுற நேரம் 2 முக்கோணியை எடுக்க போறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியையும் எடுக்க போறோம். அதை வந்து என்ன எழுதுவோம்? அந்த முக்கோணிகளில் எந்த முக்கோணியை ஒருங்கி செய்து காட்டப்படுமோ அந்த முக்கோணிகளில் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கொடுக்கணும். சரியா? அப்ப முக்கோணி ஏபிடி கமா முக்கோணி ஏசிடியில் 2 முக்கோணிகளின் பெயரையும் குறிப்பிட்டு கொடுப்போம். அடுத்து என்ன செய்யணும்? 2 முக்கோணியும் குறிப்பிட்டுதான் இனி என்ன செய்யணும் சொல்லுங்க. ஓகே, என்ன? இந்த முக்கோணிகள் உறுப்புகள்ல நம்ம தரவை வச்சுக்கொண்டு சமனான 3 உறுப்புகளை நம்ம நிறுவலாம், சமன் சொல்லி காட்டலாம். சரியா? எழுதுறேன் பாருங்க. என்ன? ஏபி. இப்ப என்ன நமக்கு தரவை வச்சுக்கொண்டு பாருங்க. ஏடி சமன் ஏடி. ஏன்? ஏடி இந்த முக்கோணியில ஏடிய பாருங்க, இந்த முக்கோணிலையும் ஏடிய பாருங்க. ஏடி என்ற பக்கத்தை பாருங்க. ஏடி சமன் ஏடின்னு சொல்லி குறிப்பிட்டா பிராக்கெட்டுக்குள்ள என்ன குறிப்பிடுவோம்? காரணம் என்ன குறிப்பிடுவோம்? பொதுப்பக்கம். ஓகே, பொதுப்பக்கம்ன்றது நம்ம காரணமா வந்து கொடுத்துக்கொள்ளலாம். அப்ப எழுதுவோம். இப்ப உறுப்புகள்ல ஏடி சமன் ஏடி பிராக்கெட்டுக்குள்ள காரணம் வந்து குறிப்பிடணும். என்ன காரணம் கொடுப்போம்? பொது பக்கம். அப்ப பொது சொல்லி குறிப்பிடலாம். அடுத்தது பாருங்க, அவங்க ஏற்கனவே தரவுல ஒரு விஷயம் வந்து நமக்கு தந்தவங்க. என்ன தரவா வந்து அவங்க தந்தவங்க? இந்த முக்கோணி, இந்த பெரிய முக்கோணியை பாருங்க. இந்த பெரிய முக்கோணில தரவா ஒரு விஷயம் ஸ்டார்ட்லயே தந்தவங்க. என்ன தரவு தந்தவங்க? 2 கோணங்கள் சமன். ஓகே, 2 கோணங்கள் சமன். 2 கோணங்கள் சமன். ஏபிசியும் ஏசிபியும் சமன். ஓகே, அப்ப ஏபிடி இந்த முக்கோணியை மட்டும் பாருங்க. ஏபிடி இந்த 2 முக்கோணியையும் செப்பரேட் பண்ணி பார்க்கணும். சரியா? இதுக்கு அப்ப ஏபிடி சமன் ஏசிடி. ஓகேயா? அதனால் அடுத்த தரவா வந்து சமன் என்றதுக்குள்ள எடுத்துக்கொள்ளுவேன். அப்ப கோணம் ஏபிடி சமன் கோணம் ஏசிடி. இதுக்கு நம்ம பிராக்கெட்டுக்குள்ள என்ன காரணம் போடுவோம்? தரவு. ஓகே, இப்ப நம்ம பிராக்கெட்டுக்குள்ள காரணம் போடுவோம் தரவு. இனி இன்னொரு உறுப்பை வந்து சமன் சொல்லி காட்ட போறோம்.
அந்த உறுப்பை பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு அமைப்பொண்டு உருவாக்கணும். அந்த அமைப்பை வச்சுக்கொண்டுதான் அந்த உறுப்பை வந்து சமணன்னு சொல்லி காட்டப்படுறோம். இங்க பாருங்க, நம்ம தானே உருவாக்கணும் இந்த ஏடி என்ற பக்கத்தை, ஏடி என்ற கோடு வந்து நம்ம தானே உருவாக்கணும். அதை வச்சுக்கொண்டு என்ன தரவை நம்ம சமணன்னு சொல்லி காட்டலாம்? என்ன உறுப்பு சமணன்னு சொல்லி காட்டலாம்? கோணம். எந்த கோணம்? DAC சமன் DAB. ஓகே, கோணம் BAD சமன் கோணம் CAD என்ற ரெண்டு கோணம் சமன் சொல்லி சொல்லலாம் தானே? ஏன்? இந்த AD என்ற கோடு இந்த கோணத்தை இருசம கூறுற மாதிரி பிரிக்கப்பட்டது. சரியா? அப்ப இந்த BAD என்ற கோணம் இந்த CAD என்ற கோணத்துக்கு சமனா இருக்கும். ஓகேயா? இப்ப நான் அதை வந்து அடுத்த உறுப்புகள், சமனான உறுப்புகள்ல குறிச்சு கொள்றேன். பாருங்க, BAD கோணம் BAD சமன் கோணம் CAD. இதுக்கு காரணமா நம்ம என்ன கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம அமைப்பு தனி உருவாக்கி இருக்கிறோம், அந்த அமைப்பு காரணத்தை வந்து கொடுத்துக் கொள்வோம். BAC கோணத்தினை இருசம கூறிடுமாறு AD வரையப்பட்டுள்ளது. ஓகே, விளங்கிட்டா? பாருங்க, இப்ப நம்ம என்ன காரணத்தை கொடுத்திருக்கோம்னு சொல்லி பாருங்க. விளங்கிட்டாண்டு? சரியா? பாருங்க, ரெண்டு முக்கோணிகள், இந்த ரெண்டு முக்கோணியை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு முக்கோணிகளிலும் சமனான உறுப்புகள் மூண்ட சமனன்னு சொல்லி காட்டப்படுறோம். காட்டுறதுக்கு ஃபர்ஸ்டா நம்ம பொது பக்கத்தை காட்டி இருக்கிறோம், AD சமன் AD. பிறகு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோணமும் சமன் என்ன தரவுல இருக்கு, தரவா தந்ததை நம்ம எழுதி இருக்கிறோம். ABD சமன் ACD என்ற தரவை வந்து எழுதிட்டோம். அடுத்தது நம்ம ஒரு அமைப்பொண்டு உருவாக்கணும். அந்த அமைப்பை வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு தரவை எடுத்திருக்கிறோம். என்ன? BAD, இந்த கோணமும் சமன் என்று சொல்லி எடுத்திருக்கிறோம். சரியா? இப்ப பாருங்க, இதுல என்னென்ன இது என்னது? பக்கம். சரியா? இது பக்கம் தானே? இது என்ன சமன் சொல்லி காட்டிக்கிற உறுப்பு? கோணம். சரியா? அதே மாதிரி இது என்ன? கோணம். அப்ப மூன்று இது தந்துட்டு தானே, மூன்று உறுப்புகள் சமன் சொல்லி காட்டிட்டு தானே. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்து சொல்லி கொடுக்கலாம் தானே. அடுத்த ஸ்டெப்ஸ்ல என்ன கொடுப்போம்? அப்ப அடுத்த ஸ்டெப் வரப்போகுது. முக்கோணி ABD ஒருங்கி செய்யும் சொன்னா மூன்று கோட்டுல குறிப்பிடுவோம். சரியா? முக்கோணி ACD. ஓகேயா? இப்ப நான் கொடுத்தது சரியா? முடிஞ்சா? இப்ப இன்னும் ஒரு விஷயம் வந்து நம்ம பிராக்கெட்டுக்குள்ள குறிப்பிடணும். என்ன? குறிப்பிடணும். என்ன நிபந்தனைக்கு அமைய இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செஞ்சிருக்கு என்றதை நம்ம பிராக்கெட்டுக்குள்ள வந்து இந்த முக்கோணிகள் ஒருங்கி செய்த என்ற லைனுக்கு பக்கத்துல ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துக் கொள்வோம். என்ன நிபந்தனைக்கு அமைய? கோணம் பக்கம் என்ற நிபந்தனைக்கு அமைய ஒருங்கி செஞ்சிருக்கு என்றத இந்த லைனுக்கு கீழே கொடுத்துக் கொள்வோம், பக்கத்துல கொடுத்துக் கொள்வோம். சரியா? கோணம் பக்கம் என்ற நிபந்தனைக்கு அமைய இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செஞ்சிருக்கு. சரியா? ஓகே, இப்ப நான் இந்த ரெண்டு முக்கோணியையும் எடுத்ததன் காரணம் என்ன? இப்ப ரெண்டு முக்கோணியையும் ஒருங்கி செய்து என்று சொல்லி ஏன் எடுத்தனான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கி செஞ்சா அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்டா, மூன்று உறுப்புகளை தான் சமனன்னு சொல்லி காட்டுற. ஒருங்கி செய்வுக்கு மூன்று உறுப்புகள் சமனன்னு சொல்லி காட்டின பிறகு அந்த முக்கோணில இன்னும் மூன்று உறுப்புகள் எஞ்சி இருக்கும். அந்த உறுப்புகளும் தானாகவே சமனா இருக்கும். இதுதான் ஒருங்கி செய்து என்றதுல ரூல்ஸ். ஓகேயா? இனி நான் என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு முக்கோணிலையும் எஞ்சி இருக்கிற உறுப்புகள் சமன்னு சொல்லி நேரடியாவே காட்டலாம். அப்ப நம்ம என்னத்தை காட்டலாம்? பாருங்க,
இப்ப நமக்கு என்ன தேவை அதை நம்ம காட்டிக்கொள்ளலாம் தானே. அதுக்கு பிறகு நான் என்ன உறுப்புகள் சமன்னு சொல்லி காட்டலாம். நமக்கு என்ன உறுப்பு தேவை, என்ன நமக்கு தேவை, நிறுவ வேண்டியது என்ன? ஏபி சமன் ஏசி. சரியா? இப்ப விளங்கிட்டா? ஏபிஏசி, ஏபி சமன் ஏசின்னு சொல்லி நேரடியாவே காட்டலாம்ன்றது விளங்கிட்டா உங்களுக்கு? இப்ப ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த முக்கோணி ஒருங்கி செய்து என்ற லைனுக்கு கீழே என்ன எழுதலாம், ஏபி சமன் ஏசி. இது நம்ம நேரடியாவே கொடுக்கலாம் தானே. இப்ப பாருங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு இது விளங்கிட்டா நான் சொன்னது? இந்த முக்கோணியில மறுதலை தேற்றம் விளங்கிட்டா? இதுக்கு முதல் செஞ்சு விளங்கிட்டா? நேரடியான தேற்றம் இரு சமபக்க முக்கோணில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன்ன்றது. ஓகேயா? இப்படி நான் இனி மற்ற கிளாஸ்லயும் இனி நடக்கிற கிளாஸ்லயும் நான் அடிக்கடி கொஞ்சம் இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா செக் பண்றதுக்காக கேட்பேன். அந்நேரம் நீங்க கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொல்லி. ஓகேயா? ஓகே டீச்சர். சரி, ஓகே. இன்றைக்கு நமக்கு ரெண்டு தேற்றம் பார்த்திருக்கிறோம். ஒரு தேற்றம் இரு சமபக்க முக்கோணில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்றது முதலாவது தேற்றம் பார்த்தினோமே. பிறகு அதுல மறுதலை தேற்றமா பார்த்தினோமே, சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் என்றது மறுதலை தேற்றமா பார்த்தினோமே. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.